அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ண லெவல்ஸ் டீடைல்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு நடந்த மார்க்கெட் டைரக்ஷனையும் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எப்படி போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஜூலை 7th நிஃப்டியோட இன்டிமேஷன், அதாவது ஒரு ஃபிளாட் ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஃபிளாட் இன்டிமேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிஃப்ட் நிஃப்டியோட விஷயத்தை இன்டிமேட் பண்ணணும். அடுத்து சார்ட் என்ன மெத்தட்ல ஃபார்ம் ஆகி மொமெண்டம் இருக்கு அப்படின்றதும் இதுல நம்ம ஒரு என்ட்ரியும் பிளான் பண்ணி கொடுத்துருந்தோம். 25,300C 220 பை பண்ணி 30-40 வரைக்கும் மினிமம் டார்கெட் அப்படிமே கொடுத்துருந்தோம். ஸோ அது ஹிட் ஆச்சு. இந்த விஷயத்த நம்ம அதுக்கப்புறம் மார்க்கெட் டேஷ் வந்து ஜிக்ஸாக்கா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இதுக்கப்புறம் என்ன மெத்தட்ல என்ட்ரியை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். அதுல ஒரு என்ட்ரிக்கான லெவல்ஸ் கிளியரா நமக்கு தெரியும் பொழுது அந்த என்ட்ரியோட பிளான்ல என்ட்ரியும் டார்கெட்டையும் பிளான் பண்ணி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் டார்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ ஓகே, இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டு லைவா கொடுத்துட்டு இருக்கோம். இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம சார்ட்ல மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு மற்ற விஷயங்களும் பேசுவோம். இன்னைக்கு நம்ம சார்ட் டீடைல்ஸை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு 5 minutes கேண்டிலோடைய ரேஞ்ச் லெவல் அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் லெவலுக்குள்ள மட்டும்தான் மார்க்கெட் டைரக்ஷன் இருந்திருக்கு. அதை நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம். இன்சைட் ரேஞ்ச் மார்க்கெட் ஃபோக்கஸ்ட் ஆன் பிஇ அப்படிங்கிறத 25,460 பிஇக்கு ரிவர்சல்ல என்ட்ரி எடுங்க அப்படின்னு இங்க எஸ்டிமேட் பண்ணணும். அடுத்து இங்க ஒரு பையிங்கான என்ட்ரிமேட் கிடைச்சதுன்னு இங்க இருந்து பையிங்கான டார்கெட்டும் பிஇக்கான என்ட்ரியும், ஸோ ஒரு ரேஞ்ச் மூவ் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணினோம். ஸோ அதான் நடந்தது. ஓகே, டைரக்ஷன் எப்படியா இருக்கு, ஏன் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ சேனல் பேட்டர்ன்ல சேனலுடைய டவுன் வந்துட்டு இப்போ அப்சைட் போயிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆனா அடுத்து மேல இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நம்ம பேசணும். ஆனா இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்றதுக்கு ஒரு ஹெல்தி அக்யூமுலேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் பிரேக் அவுட் பண்ணாம ரெசிஸ்டன்ட் டச் பண்ணோடனே பின்னாடி கீழே ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். இப்ப இந்த விஷயத்துக்கான அக்யூமுலேஷன் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆனா இங்கிருந்து 25,600 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்து 25,800 அடுத்து 900 வரைக்கும் 1 by 1 டார்கெட் போகலாம். ஆனால் இந்த லெவல்ல ரிவர்சல் ஆனால் நம்ம இந்த மெத்தட்ல மார்க்கெட்டோடைய ஹை டச் பண்ணிட்டு ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ மார்க்கெட் டைரக்டா இந்த 10 சேனல் ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆகி இப்படி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அங்கிருந்து இப்படி கீழே டவுன்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். இந்த லோ பிரேக் அவுட் ஆனா அடுத்து 1 by 1 சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்கு. ஸோ 25,380 அடுத்து 300. ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ்லயுமே சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கு. 25,380 to 400 அப்படிங்கிறது ஜோன் லெவல். ஸோ இந்த ஜோன் லெவல்ல என்ட்ரி வந்து அக்யூமுலேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி கீழே வந்தாலும் இந்த என்ட்ரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். இல்ல கேப் டவுன் ஆகுதுன்னா 25,490 to 390 to 400 அப்படின்ற இந்த லெவல்ல என்ட்ரி எடுத்து மறுபடியும் இந்த ரேஞ்சோட ஹை வரைக்கும் போகலாம். ஸோ ரெண்டு மொமெண்டம் இருக்கும். இன்னைக்கு ரெண்டு விதமான கன்ஃபர்மேஷன் நமக்கு மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஒன்னு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் அவுட் ஆகி அது நியூ ஹை வந்து ஃபார்ம் ஆக லைட்டா அதுக்கான சிம்டம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னொன்னு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்தால் அது ஒரு ஹெல்தி பிரேக் அவுட்டா இருந்ததுன்னா மார்க்கெட் டைரக்ஷன் மேல அப்படின்னு பிளான் பண்ணலாம். ஆனா அப்படி இல்லாம ஜஸ்ட் இண்டிகேஷன் கூட கொடுத்துட்டு திரும்பவும் கீழே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஒரு கிளியர் ஹை பிரேக் அவுட் அப்படின்னு இல்லை. ஆனா ப்ரீவியஸ் டேவோட ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோசிங்கை விட மேல க்ளோசிங் வச்சிருக்கு. சேனலோடைய ரெசிஸ்டன்ட் கிட்ட அக்யூமுலேஷன் வச்சிருக்கு. ஸோ த ரீசன் இந்த லெவல்ல அக்யூமுலேஷன் இப்படி பண்ணாங்கன்னா ஒன்னு கீழே இங்கிருந்து இறக்குவாங்க, இல்லைன்னா மேல பிரேக் அவுட் பண்ணுவாங்க. ரெண்டு தான் நடக்கும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க மேல பிரேக் அவுட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம இதை மேல பிரேக் அவுட் பண்றதுக்கு வாய்ப்புன்னு பார்க்கலாம். ஆனா நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப ஜூலை 9th அப்புறம் தான் ட்ரம்போட அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து என்ன நடக்க போகுதுன்றது கிளியரா தெரியும். இந்தியாவோட ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன, இந்தியாவோட என்ன மெத்தட்ல அவங்க ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ண போறாங்க, அதுக்கு நெகிஷியேட் பண்ண போறாங்களா இல்ல அகைன்ஸ்டா
ஆப்போசிட் மறுபடியும் வந்து இவங்களும் அமெரிக்கா மேல டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நடக்கும்போது தான் தெரியும். ஸோ ஆனால் நான் இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் ஒன்று, மார்க்கெட்ல நமக்கு ஃபேவரா இப்போ ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஒரு நல்ல உடன்படிக்கைக்கு இந்தியா வந்துருச்சு அப்படின்னா அப்படியே சூப்பரா மேலே போயிடும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் சப்போர்ட் வரும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான். இந்த சப்போர்ட் வந்துட்டு சின்ன சின்ன மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி மேலே போகலாம். ஸோ இதே மெத்தேடை தான் மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த லோ பிரேக் அவுட் ஆகுது, அதாவது 25,300 அப்படிங்கிற இந்த லோ பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் அடுத்து நம்ம மார்க்கெட்டை என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் க்ளோசிங் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல ரேலியா வந்து ஒரு 300ல இருந்து 400 பாயிண்ட்ஸ் இறக்க சான்ஸ் இருக்கு. மேபி இந்த ஒரு இறக்கத்துக்கான அக்யூமுலேஷனா கூட இங்க மேல இருந்து இருக்கலாம். ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரேக் அவுட் மேல ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. லோ பிரேக் அவுட் ஆனா நான் வந்து என்னோட பிளானை மாத்திக்குவேன். மேல ஸ்விங் ஹை ஸ்டாப் லாஸை வச்சு கீழே வரைக்கும் 1 by 1 நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவேன். பிளானை இந்த புட்டுக்கு மாத்தி வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா நம்ம எக்கே பிளானை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ எனக்கு இந்த மெத்தட்ல மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது சில கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு எல்லாம் எப்பயுமே சொல்ல முடியாது. 100% இதுதான் நடக்கும்னு உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ ஃபெயிலியர் ஆனா அதுக்கு ஆல்டர்னேட் பிளானும் நம்ம கிட்ட இருக்கணும். அது எந்த லெவலுக்கு அப்புறம் அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 25,340க்கு கீழே தான் அந்த மாதிரி பிளானுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா ரேஞ்ச் பிளான், அப்படி இல்லைன்னா ரேஞ்சில் காலு புட்டு ரெண்டுக்குமான லெவல் இது சேஃப். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று. ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டீப் இந்த மணி கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது டீப் இந்த மணி தான். புட் ஆப்ஷனுக்கு 25,600க்கு மேலே, அட் த சேம் டைம் கால் ஆப்ஷனுக்கு 25,300 ஸ்ட்ரைக். ஸோ அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே கீழே ரெண்டு பக்கமும் இந்த மணி டீப் இந்த மணி தான் எடுத்திருக்கோம். இந்த மெத்தட்ல எடுத்துக்கும் போது தான் நமக்கு ஒரு 20 to 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிது. அது 2-3 என்ட்ரி வரைக்கும் கிடைச்சிது. அதெல்லாம் நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த லெவல்ஸ்ல தான். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இது ரேஞ்ச் மூவ் போயிட்டு இருக்கு. நம்ம இதுல இந்த பக்கமும் எடுக்கலாம், அந்த பக்கமும் எடுக்கலாம், காலும் எடுக்கலாம், புட்டு எடுக்கலாம், மாத்தி மாத்தி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்ற மெத்தட்ல எப்பயுமே ட்ரேடிங்க பிளான் பண்ணாதீங்க. ரேஞ்சில் மேலையும் கீழையும் போற மாதிரி இருக்கும். ஆனா டைரக்ஷன்ல தான் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது ஒரு 12 o'clock வரைக்கும் 12 to 12:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா காலுக்கான ப்ரெஷர்ஸ் தான் இங்க அதிகமா இருக்குது. இங்க பையிங்ல வரும்போதெல்லாம் காலிங் செல்லர் ப்ரெஷர் குறைவாகவும் பையர் ப்ரெஷர் அதிகமாகவும் இருந்து புட்டுலையும் புட்டோட ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சு, காலோடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தது. ஸோ இப்படிதான் மூமெண்டம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேல கால் போச்சு, ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்தோம், ரெண்டாவது மேல போச்சு எடுத்தோம், மூணாவது போச்சு எடுத்தோம், நாலாவது தான் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வரும்போது டைரக்ஷன் மாறிடுச்சு. அப்பதான் நம்ம வந்து 25,460க்கு கீழே புட்டு நம்ம ரிவர்சல் எடுக்கலாம் அப்படின்னு மெசேஜ் போட்டோம். அதுக்கப்புறம் தான் புட்டுக்கான ஸ்ட்ரைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகும்போது கால் சைடு வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, புட்டு வீக் ஆயிடுச்சு. ஸோ எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல ஸ்ட்ரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், மொமெண்டமும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால ஏதாவது ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு, இப்ப நான் வந்து கால் பிளான் பண்றேன்னா எனக்கு 25,380 பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நான் கால் சைடு தான் ஃபோக்கஸ்டா இருப்பேன். அதனால எனக்கு காலில் வந்து என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டா கிடைச்சது. நான் காலும் புட்டும் மாத்தி மாத்தி என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ரெண்டு பக்கமும் மைனஸ் ஆகி மார்க்கெட் வந்து குழப்பமா இருக்கும். அப்படி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என் ஒப்பீனியன் நான் சொல்லுவேன். ஸோ நான் கால் சைடை ஃபோக்கஸ் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது கன்ஃபர்மேஷன்ல புட்டு பிளான் இருந்துச்சுன்னா நீங்க புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க எந்த பக்கம் டைரக்ஷன்ல பிளான் பண்றீங்களோ ஒரு டைரக்ஷன்ல என்ட்ரி எடுத்து டார்கெட்டை புக் பண்ணிட்டு இந்த இப்ப நடந்த மாதிரி இன்சைட் ரேஞ்ச் மூவ் அல்லது இன்சைட் ரேஞ்ச் இல்லாம டைரக்ஷன் ரேஞ்சு இன்சைட் ரேஞ்சுன்னு எந்த ரேஞ்சில் இருந்தாலும் அதுவும் பாயிண்ட்ல வெறும் 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் அப்படின்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பார்த்தேன், நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதும் நம்ம இந்த விஷயங்கள்ல பிளான் பண்ணி எப்படி டார்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உட்பட எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.